அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருந்தால் கட்டாயம் இந்த 5 உயிரினங்களோட சத்தம் கேட்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இடையிடையே ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நம் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் நம் முன்னோர்கள் வழிபாடு செய்து வாழையடி வாழையாக பரம்பரையாக குலதெய்வத்தை கேட்காமல் எந்த ஒரு காரியத்தையும் அந்த குடும்பத்தில் செய்ய மாட்டோம். குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் செய்வோம். நம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா, அப்படி இல்லைன்னா தலைவாசல்ல இருக்கா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள். அதில் முதல்ல பல்லி நம்ம வீட்டில் நிறைய இருக்கும், ஆனால் சத்தமே போடாது. நம்ம வீட்டுக்கு வெளியில் போனோன்னு பார்த்திங்கன்னா அது சத்தம் போடும். பல்லிகள் வீட்டில் இருக்கும், கிச்சனில் பார்த்துருப்போம், பூஜை ரூமில் பார்த்துருப்போம், ஹாலில் கூட சுவரில் இருக்கும், இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அதனோட சத்தம் கேட்காது. பல்லி இருந்தாலே முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டில் முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்போம். அப்போ கவுளி சத்தம் போடும். சத்தம் போட்டுச்சுன்னா அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். அப்படி பல்லி சத்தம் போடுறது நம்ம வீட்டுக்குள்ளே கேட்டுது அப்படின்னா குலதெய்வம் வீட்டிலேயே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு தலைவாசலில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில் எழுந்த உடனே நம்ம இரு கைகளும் தேய்ச்சிக்கிட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு அதன் பிறகு தான் நம்ம வாசல் கதவையை திறப்போம். இப்படி திறந்து தண்ணிலாம் போட்ட பிறகு கவுளியோட சத்தம் கேட்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பையும் கேட்கல அப்படின்னா வீட்டில் பெண்கள் வாசலில் கோலம் போடுவாங்க. கோலம் போடும்போது வலதுபுறம் அல்லது இடதுபுறம் எந்த பக்கத்தில் வேணாலும் பல்லி சத்தம் போடும். அது உங்களுக்கு கேட்கும். அதாவது அப்போ குலதெய்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். குலதெய்வம் நான் உங்களை நான் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றதுக்கான அறிகுறி தான் இந்த பல்லி சத்தம் போடுறது. வீட்டுக்குள்ளே பல்லி இருந்தும் சத்தம் போடலை அப்படின்னா வீட்டில் ஏதோ தீட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது வீடு சுத்தபத்தமாக இல்லை, கன்னி தீட்டு, பங்காளி வீட்டு இறப்பு தீட்டு, இந்த தீட்டுகள்லாம் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வராது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தை அழைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வீட்டை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு வாசனை திரவியங்களை வீடு முழுக்க போடணும். அல்லது கோமியம், பசும் கோமியத்தை பிடிச்சி அதில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து பால் கொஞ்சம் கலந்து கலக்கிட்டு வீடு முழுக்க தெளிச்சு விட்டுறணும். இப்படி தெளிச்சிட்டா போதும், குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த கவுளியோட சத்தத்தை வச்சு நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது காகம் காலையில் எழுந்த உடனே அதனோட சத்தத்தை கேட்போம். நம்ம வீட்டு மேலே பறந்துக்கிட்டு கத்திக்கிட்டே போகும். அதே போல் நிறைய காகங்கள் கத்திக்கிட்டு போச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க. சின்ன சின்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் அந்த காகம் நிறைய கூட்டமாக பறந்துக்கிட்டே கத்திக்கிட்டே போகும். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். காகம் அப்படின்னாலே முன்னோர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். முன்னோர்கள் நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறாங்க, நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காகம் சத்தம் போட்டுக்கிட்டே கத்திக்கிட்டு போகும். ஒரு காகம் மட்டும் பறந்து கத்துச்சு அப்படின்னா முன்னோர்கள் வராங்க, அவங்களுக்கு நம்ம உணவு வைக்கணும். காலையில் எழுந்து நீங்கள் சாதம் வடித்த பிறகு அந்த சாதத்தை எச்சிப்படாமல் கொஞ்சமாக ஒரு புடி அளவு பிடிச்சி உங்கள் வீட்டில் எந்த பக்கம் காகம் வருமோ அந்த இடத்துல வச்சுருங்க. ஒரு சின்ன டம்ளரில் தண்ணியும் சாதமும் வச்சுருங்க. தினந்தோறுமே இதை வைக்கலாங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். சனி பகவானின் ஆசீர்வாதமும் கிடைக்கும், முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சாலே குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். மூன்றாவது பசுமாடு நம்ம வீட்டு வாசப்படிக்கு நேராக நின்று கத்தும். அப்போ கத்துச்சுன்னா குலதெய்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டையே சுற்றி வரும் பாருங்க. சில நேரங்களில் ரோட்டில் போயிட்டே இருக்கும் பசுமாடு, திடீர்னு நின்றுட்டு சிறுநீர் கழிச்சிட்டு நம்ம வீட்டை பார்த்து கத்தும். அப்படி கத்துச்சு அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருகை புரிந்திருக்கு என்று நம்ம புரிஞ்சிக்கணும். நான்காவது நாய் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா வாசப்படிக்கு நேராக நின்றுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் போடலாம் அல்லது சாப்பாடு கூட வைக்கலாம். நேராக நிற்கிது, அதாவது குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு தீய சக்தி உள்ளே வரப்போகுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த நாய் கத்தும், குறைக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாய் நம்ம வீட்டு வாசப்படிக்கு நேராக நின்று குலைச்சிக்கிட்டே இருக்கும்.
அப்போ வந்து என்னன்னா, நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு தீய சக்தி உள்ள வரப்போகுது. அத தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இது குலைக்குது. அப்போ வந்து குலதெய்வம் நம்ம தலைவாசல்லே இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குலதெய்வம் அந்த வாசப்படியிலே நின்று கொண்டு அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். குலதெய்வம் எப்பொழுதுமே உங்க கூட நான் பாதுகாப்பா இருப்பேன். நீங்க எங்க போனாலும் நான் பாதுகாப்பா உங்கள பாதுகாப்பேன் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் நாய் நம்ம வீட்ட பார்த்து குரைக்கிறது. சில நேரங்கள்ல நாய் குலைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நாய் குலைக்கும். ரோட்ல நின்னுட்டு கத்திக்கிட்டே இருக்கும், குலைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா, அந்த தெருவுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகுது அப்படின்றதுக்கான அர்த்தம். அடுத்தது 5வது பூனை. பூனை வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமுள்ள இடத்துல தாங்க பூனை வந்து வசிக்கும். தூய்மையா இருக்கக்கூடிய இடத்த தேடி தான் பூனை எப்பொழுதுமே செல்லும். நம்ம வீட்ல பூனை இருக்கு அப்படின்னாலே குலதெய்வம் வந்துருச்சு, நம்ம வீட்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பூனைய பார்த்த உடனே விரட்டுறது, தொரத்துறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. பூனை வீட்டுக்கு வந்தாலே நம்ம வீட்ல குலதெய்வம் இருக்கு. அப்போ அந்த பூனைக்கு ஒரு தட்டுல கொஞ்சமா பால் சாதம் வைங்க, பால் ஊத்தி வைங்க. அந்த பூனைக்கு உணவா கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பூனை வந்து வந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல அந்த வீட்லயே குட்டி போடும். இது வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. பூனை வீட்டுக்கு வந்தாலே நமக்கு மகாலட்சுமி வந்ததாகவும் அர்த்தம். குலதெய்வம் நம்ம வீட்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். குலதெய்வத்தோட நடமாட்டம் நம்ம வீட்டிலேயே இருக்கு. நம்மள பாதுகாப்பதற்காக குலதெய்வம் நம்ம வீட்ல நிரந்தரமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குலதெய்வம் நம்ம வீட்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த 5 உயிரினங்களோட சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப குலதெய்வம் வீட்டுக்குள்ள இல்ல, வெளியில தலைவாசல்லே இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள குலதெய்வத்தை வர வைக்கணும். அதற்கு குலதெய்வத்தோட படத்தை பூஜை அறையில வைத்து தனியா ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து தினந்தோறும் விளக்கேத்தி வழிபாடு செய்யணும். சில குலதெய்வங்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அந்த மாதிரி சாமி படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு தனியாக அதுக்குன்னே நம்ம ஒரு அகல் விளக்கு வைத்து தினந்தோறும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்தோட பேரை சொல்லணும். சொல்லி விளக்கேற்றி வைத்து தினந்தோறும் வழிபட்டோம் அப்படின்னா, இப்படி தினந்தோறும் அல்லது செவ்வாய், வெள்ளி விசேஷ தினங்கள் இந்த மாதிரி நாட்களில் மட்டுமாவது விளக்கு குலதெய்வத்துக்குன்னு ஏற்றி வைத்து குலதெய்வத்தோட பேரை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும். தலைவாசல்லே நிற்கிற குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கலாம். வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வந்துட்டாலே நமக்கு வீட்டில் ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும். வீட்டிலையே ஒரு சந்தோஷமா அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் உருவாகும். இந்த அறிகுறிகள் அனைத்துமே நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த சத்தத்தை வச்சு உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பெண்கள், ஆண்கள் இருவருமே காலையில் எழுந்த உடனே வெளியில் போவாங்க. வாசப்படிக்கிட்ட போகும்போதே உச்சிக்கு நேராக கவுளி சத்தம் போடும். அதே போல் சைடில் 2 பக்கத்தில் எந்த பக்கத்தில் வேணாலும் சத்தம் போடும். அது ஆண்களுக்கும் கேட்கும், பெண்களுக்கும் கேட்கும். அப்படி கேட்டுச்சு அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் தலைவாசல்லையே இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் குலதெய்வம் உங்கள் தலைவாசல்லையே இருந்து உங்களை பாதுகாக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டு தெரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல. இனிமே இந்த வீடியோ பார்த்த பிறகு கவுளி சத்தத்தை கேட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருக்கும். 5 உயிரினங்கள், அதாவது பல்லி, காகம், பசு, நாய், பூனை, இந்த 5 உயிரினங்களோட சத்தத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 உயிரினங்களோட சத்தத்தை வச்சே குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா, தலைவாசலில் இருக்கா அப்படின்றதுக்கான அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டோம். குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட எப்போ டைம் கிடைக்குதோ அடிக்கடி போயிட்டு வரலாம். அப்படி போக முடியலனாலும் முக்கியமான விசேஷ தினங்கள், விரத தினங்கள், அமாவாசை, பௌர்ணமி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், போகி பண்டிகை இந்த மாதிரி முக்கியமான விசேஷ தினங்கள்லையாவது போயிட்டு வரணும். வருடத்திற்கு 4 முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ கோயிலில் நம்ம முன்னோர்கள் காலடி பட்ட இடம். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தால் முன்னோர்களுடைய ஆசி முழுமையாக கிடைக்கும். குலதெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த 5 உயிரினங்களின் சவுண்டை வச்சே நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா அல்லது இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.